அத்தியாயம் 2. நிலா என்ற பெயரை கேட்ட அடுத்த நொடியே எல்லோருடைய தலையும் திரும்பியதெனவோ ஆதித்யாவின் பக்கம்தான். ஆதித்யா ராஜசேகர் மற்றும் வித்யாவின் ஒரே மகன், பேரழகன். பெண்களுக்கு அவன் என்றாலே அம்பிட்டு ஆசை. நம்ம கிட்ட ஒரு முறையாவது பேசுவானான்னு எவ்வளவு ஆசையா வாயை பிளந்து பார்த்தாலும் ஒரு பார்வை கூட அவங்க பக்கம் திரும்பாது. திமிர் பிடிச்சவன் தான். ஆனா இவ்வளவு அழகா இருக்கிறவன் கொஞ்சம் திமிரா இருக்கிறது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பில்ல. இது பெண்களோட கருத்து. கோபம் வந்தா யாருன்னெல்லாம் பாக்குற கதையே இங்க கிடையாது. கைதான் முதல்ல நீளும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இந்த பாலிசிய முழுசா நம்ப கூடியவன். மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி இவ பேரு தெரியும் என்று கேட்ட சீதாவின் குரலில் அதிர்ந்தவனுக்கு அப்போதுதான் புரிந்து போனது தான் அவள் பெயரை சத்தமாக சொல்லி தொலைத்தது. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, இன்னைக்கு பௌர்ணமி, அதான் நாங்க 2 பேரும் நிலாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே ஞாபகத்துல பைபிள்ல ஏதோ ஒளறிட்டான். ஓ, அப்ப இந்த பொண்ணு பேரும் நிலாதானா? அடடே, என்ன ஒரு அழகான பேர் இந்த அழகான பொண்ணு என்று சொல்லும் முன்னே அம்மா என்று அலறி இருந்தான் வாசு. மிதித்ததெனவோ ஆதித்யாதான். அவனை ஏறிட்டு பார்க்க தன்னை தான் முறைத்து கொண்டிருந்தான். இவனை காப்பாத்த வந்ததுக்கு என் கால் போனதுதான் மிச்சம் என தன்னையே நொந்து கொண்டான் வாசு. இன்னமும் எல்லோர் கண்களும் அவனையே அளவெடுத்து கொண்டிருக்க பதட்டத்தில், உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்கன்னு என சீதாவிடம் எகிர, அவளோ என் பொண்ணை கட்டிக்க போறவரை மாப்பிள்ளைன்னு தானே கூப்பிடணும் என்று சொல்லிவிட அடுத்த நொடியே அம்மா என்று அவன் அம்மாவை கோபித்து கொண்டான். இது போன்ற வார்த்தைகளை கேட்க வித்திட்டதே அவர்கள் பெற்றோர்தானே. எல்லாம் அவன் விதி. சரி, அந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும், வெளியே போடி என்று மறுபடியும் நிலாவையே கத்த ஆரம்பித்தாள். சீதா, இவ என் பேத்தி, இவளை இங்கு கூட்டிட்டு வர எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கண்ணம்மா பேசியதை கேட்டு வந்ததே சீதாவுக்கு கோபம். நிலாவோ ஒவ்வொரு நொடியும் செத்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் நிலா யார் என்பதை தெரிந்து கொண்ட ஆதித்யாவோ அவளையே ஆழமாக பார்த்திருந்தான். எவ்வளவு அழகு! நிலாவை போலவே வட்டமான முகம், அடர்த்தியான புருவம், குண்டு குண்டு கண்கள், குட்டி மூக்கு, ஹார்ட் வடிவ இதழ்கள். வானத்திலிருந்து குதித்து வந்தாளா என கேட்கும் அளவுக்கு அவ்வளவு அழகு. தேவதை போல மின்னினாள். அவனுக்கு ரொம்பவே பிடித்த அவன் மேகா அத்தையின் சாயலும் இருக்க மயங்கி போய் நின்றிருந்தான். என்று திடீரென வழியில் திரும்பி பார்க்க இந்த முறை வாசுதான் ஆதித்யாவை மிதித்திருந்தான். ஆதி அவனையே முறைக்க பதிலுக்கு அவன் வாயை கை காட்டி தொடச்சுக்கோ என்பது போல் செய்கை காட்ட என்ன நினைப்பில் இருந்து தொலைத்திருந்தானோ அவனும் வாயில் கை வைத்து துடைக்க குப்பென்று சிரித்தான் வாசு. டியூப்லைட்டுக்கு ஒரு வழியாக புரிந்து போக, இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் என முடங்கிவிட்டு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை மீது தன் கவனத்தை செலுத்தி இருந்தான் ஆதித்யா. எவ்வளவு காலமாமா இது நடந்துட்டு இருக்கு? ஆமா, இவதான் செத்து போயிட்டதா சொன்னாங்களே, அப்புறம் எப்படி உயிரோட வந்தா? எல்லாரும் குழந்தையோட உடல் கிடைக்கலன்னு சொன்னதும் இறந்துட்டதா தான் நினைச்சாங்க. ஆனா ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்துல இவளை யாரோ ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலமா லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சுது என கண்ணம்மா நடந்தவைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப காலமாக தன் மடியில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தாள். அப்புறம் ஏமா இத்தனை வருஷமா சொல்லவே இல்ல? கேட்டதெனவோ ராஜசேகர் தான். எப்படி சொல்ல? அவ வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுத்த ஒரே காரணத்துக்காக உன் அப்பா தான் அவளை மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாரே, அவ குழந்தைய மட்டும் ஏத்துப்பாரா என்ன என்று தன் கணவன் மீது இருந்த பயத்தையும் போட்டு உடைத்திருந்தாள் கண்ணம்மா. அதுக்காக நம்ம வீட்டு பிள்ளை இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தோம் அனாதை போல வளர்ந்திருக்காளேமா என்று நொந்து கொண்டான் ராஜசேகர். இதே வார்த்தைகளை நினைத்து எத்தனை நாள் அழுதிருப்பாளோ, எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பாளோ. நம்ம வீட்டு பொண்ணா? யாரு நம்ம வீட்டு பொண்ணு? அனாத நாய், யாரும் இல்லைன்னு சீன் போட்டுட்டு சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பா. இவ்வளவு அவ ஆத்தாக்காரிய மாதிரி சுயநலவாதியா தானே இருப்பா என்று சீதா பேசிக்கொண்டே போக, போது சீதா, நிறுத்து. என்ன பேசிட்டு இருக்க? மேகா செய்தது உங்களுக்கு வேணும்னா தப்பா தெரியலாம், ஆனா அது என்னைக்குமே எனக்கு தப்பா தெரிஞ்சது இல்ல. நான் காதலிக்கிறேன்னு சொல்லும் போது ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்க அவளுடைய காதலை மட்டும் ஏத்துக்கவே இல்லையே. அதனால தானே அவ இப்படி ஒரு முடிவு எடுத்தா
என்று இத்தனை வருடங்களாக மனதில் வைத்து செத்து கொண்டிருந்ததை சபையில் போட்டு உடைத்து விட்டார் ராஜசேகர். ஏனோ தங்கை நினைவுக்கு வரும்போதெல்லாம் தான் அவளுக்காக நிற்கவில்லையே, பேசவில்லையே என்ற குற்ற உணர்ச்சிதான். அதற்கு இப்போதாவது பிராய்ச்சிதம் செய்ய நினைத்தார். பாட்டி என்று மெதுவாக அழைத்தாள் நிலா. குரலில்தான் எத்தனை வேதனை! கேட்டவர்களுக்கே வலித்தது அவள் குரலில் இருந்த வேதனையில். நான் போயிடுறேன் பாட்டி, என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம், நான் போயிடுறேன் ப்ளீஸ் என கெஞ்சினாள். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரோடு அவளை பார்ப்பதற்கே வேதனையாகி போனது. அதுவும் ஆதித்யாவுக்கோ ஏதோ இனம் புரியாத கோபம். நிலாவை நோக்கி நகர்ந்த வித்யா அவள் கையை இறுக பற்றி கொண்டு, நீ ஏண்டா போகணும்? இது உன் வீடுடா, நீ எங்கேயும் போக தேவையில்ல, வா நாம உள்ள போகலாம் என்று கையை பிடித்து இழுக்க மரம் போல் நின்றிருந்தாள் பெண்ணவள். வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டியவாறு. எப்படி போவாள்? இன்று ஒரு நாளிலேயே வாழ்நாள் தாங்கும் அளவுக்கு வழிகள் கொடுத்து விட்டார்கள். இன்னும் இருந்து நரகத்தை அனுபவிக்க அவள் விரும்பவில்லையோ என்னவோ. அவ வீட்டுக்குள்ள போனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வேற யாரு? நம்ம சீதாவே தான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சீதா. பெரியவங்க பண்ண தப்புக்கு அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா? இனிமே நிலா இங்கேதான் இருப்பா. இனி யாரும் இத பத்தி பேச தேவையில்லை. இது பேச்சு ஓவர் என்பது போல சொல்லி முடித்தார் சேகர். அதெப்படி அவ இங்க இருக்கலாம் என்று மீண்டும் தொடங்க போக இவ்வளவு நேரம் பொறுத்தவனோ பொறுமையை இழந்து பொங்கி விட்டான். நீ உள்ள போ, இங்க யார் உன்னை தடுக்கிறான்னு நான் பாக்குறேன், உள்ள போனிலா என்றவனை தான் எல்லோரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன், வாசுவுக்கே இது ஆச்சரியம்தான். யார் செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா அதே போதும்னு நினைக்கிறவன் இன்னொருத்தருக்காக பேசுறானா? என்னடா இது உலக அதிசயம்! மாப்பிள, இன்னும் நீ உள்ள போகலையா? உன்னை உள்ள போக சொன்னேன் என்றான் திடுக்கான குரலில் அவளை முறைத்து கொண்டே. நிலாதான் அந்த பார்வையில் அதிர்ந்து போனாள். பயந்து நின்றிருந்தவளை இதுதான் சாக்கு என்பது போல் உள்ளே கூட்டி சென்றாள் வித்யா. மாமா, அதான் அம்மா சொல்றாங்களே, ஏன் கேட்க மாட்டீங்க? அம்மா சொன்னா அது சரியாதான் இருக்கும் என்று குலைந்து நின்ற திவ்யாவை முறைத்து தள்ளினான். மாமா மாப்பிள்ளன்னு இவங்க 2 பேர் தொல்லையும் தாங்க முடியல. ஊருக்கு வரலன்னு சொன்னா கேக்குறாங்களா? இப்ப அனுபவிக்கிறது நான் தானே. இங்க பாருங்க, இனி இந்த பிரச்சனைய பத்தி பேச ஒண்ணும் இல்ல பேசியேதான் தீர்வேன்னு சொன்னா ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்று தனக்கே உரித்தான கணீர் குரலில் கத்தி தீர்த்து விட்டு இடத்தை காலி செய்திருந்தான். பின்னாலே ஓடினான் வாசுவும். டே மச்சான், யாருடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு என்று அலட்சியமாக கேட்டான். அதாண்டா நம்ம நிலா, சட்டென்று நின்று விட்டான் ஆதி. அதென்ன நம்ம நிலா? புருவத்தை உயர்த்தி கேட்டான். சரிப்பா சாமி, அவ ஓ நிலாதான். சரி, அவளை எப்படி உனக்கு தெரியும்? எங்கடா பார்த்த என்றான் ஆர்வமாக. இங்க வச்சுதான் பார்த்தேன், தோள்களை குலுக்கியபடி சொன்னான். ஆனால் கடைசி வரை அவள் அவனவள் என்பதை மறுக்கவே இல்லையே. அப்ப எப்படி அவ பேரை கரெக்டா சொன்னியாக்கும் என்று கேட்டவன் ஆதித்யா ஏதோ சொல்ல வர, இந்த பௌர்ணமி நிலா கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் உன்னை காப்பாத்த கதை சொன்னா அதை என்கிட்டயே அளந்து விட பாக்குற பாத்தியா என்றதும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டான். அப்போது அதைத்தான் சொல்ல வந்தானா? சரியான மங்குனி. சொல்லுடா மடப்பயலே, மூச்சு கூட வெளியே வரவில்லையே. நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? இந்த முறை வார்த்தைகள் கொஞ்சம் அதட்டலாகவே வந்திருக்க அவனை ஏறிட்டு முறைத்திருந்தான் ஆதித்யா. சொல்ல முடியாதுடா, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, வந்துட்டான் பெரிய இவனாட்டம் என்று அசால்ட்டாக தோளை குலுக்கி சொன்னவனை என்ன செய்யலாம் என்பது போல் பார்த்தான் வாசு. சட்டென ஒரு ஐடியா அவன் மூளையில் முளைக்க ஆணவத்தோடு சிரித்து கொண்டான். சொல்ல போறியா இல்ல நீ கூப்பிட்டதா சொல்லி உன் வருங்கால பொண்டாட்டி திவ்யாவையும் உன் மாமியாரையும் கூட்டிட்டு வரவா என்று மிடுக்காய் கேட்டவனை நோக்கி அதை 2 8 எடுத்து வைக்க அங்கிருந்து தப்பித்து ஓடியிருந்தான் வாசு. கோபத்தில் காதில் இருந்து புகை வராத குறைதான் ஆதித்யாவுக்கு.